எதை பற்றி பார்க்கலான்னா, நாய்கள். கோழி வளர்த்திருக்கோம்னா, ஒரு இடத்துல கோழி வளர்த்துறோம்னா நம்மளுக்கு இருக்கிறதுலே ஒரு பெரிய கோழிகள்கிட்டருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இருக்கிறதுலே ஒரு 2 பெரிய சவால் இருக்குன்னா, ஒன்று நோய், ஒன்று இந்த நாய். இந்த நாய்கள்கிட்ட இருந்தும் நோய்கள்கிட்ட இருந்தும் மட்டும் நம்ம கோழிகளை பாதுகாத்துட்டோம்னா நீட்டாக நம்ம பண்ணையை ரன் பண்ணிடலாம். அப்படி தான் நான் ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் என்கிட்ட இருக்க கோழிங்கள்லாம் ரொம்ப நோயெல்லாம் பாதிக்காது, அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே இல்லை, நான் பழைய வீட்டில் வச்சுருந்தப்ப இந்த தெருநாய்க தான் ரொம்ப பிரச்சனை பண்ணும். எந்த அளவுக்குன்னா, ராத்திரி நம்ம கோழிகளை கூண்டில் அடைச்சி வச்சுருப்போம். கதவை பிச்சுட்டு அது கூண்டில் இருக்க கோழியை பிடிச்சிட்டு போயிடும். அந்தளவுக்கு தொந்தரவாக இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் நாய்க்கு விஷத்தை வச்சு சாவடிச்சிருங்க, இல்லாட்டி ஏதாச்சும் இது பண்ணிடுங்க. அவன் நிறைய நாய் சாவடிக்கிறதுக்கு உண்டான ஐடியா கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கப்போ நான் யோசித்தது, அந்த வீட்டில் எனக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் இங்கே வீட்டுக்குள்ளார கோழி பிடிச்சிட்டு போகுது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான், சரி ஒரு நாயவே வாங்கி வளர்த்தி பார்ப்போம், வளர்த்துனோம்னா அது எதுவும் பண்ணாதுங்கிற ஒரு ஐடியாவில் நான் வாங்கினது இவன் தான், டாமி. இவனை தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். ஓகே, ரைட்டு. அருமையாக இந்த நைட் நேரத்துலலாம் எந்த நாயும் வீட்டுக்குள்ளார வராமல், ஏன்னா நைட்டு இவங்க வெளியே கட்டி போட்டுருவோம். அதனால் இவனும் இன்னொரு நாய் இருந்துச்சு, ஜானின்ட்டு, பொமேரியன் கிராஸ். அது அவங்க 2 பேரும் அழகாக யாரையும் உள்ளார விடாமல் பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். இங்கே வர விட்டு என்ன ஒரு பிரச்சனைன்னா, இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாய்கள்லாம் பகல் நேரத்தில் கோழிங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணோம்னா, நேராக வரும், அப்படியே அந்த கூண்டுக்குள்ளார இருக்கும். இங்கே புதையில மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். கப்புன்னு ஒரு கோழியை பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய லாஸ் பண்ணேன். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப, நாய் முதல்ல ஏன் கோழி பிடிக்குதுன்னு யோசித்தேன். நாய் கோழி பிடிக்குதுன்னா அதுக்கு பசிக்கு அதோட குணம் வேட்டையாடுறது. கோழி வேட்டையாடி சாப்பிட்டு போயிடுதுல்ல. அந்த மாதிரி யோசித்து என்ன பண்ணேன்னா, ஏன்னா நம்ம வீட்டில் வளர்த்துற நாய்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டுறோம். இவனுக்கும் டாமிக்கு முன்னே ராக்கின்னு ஒருத்தன் தான், அவனுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சாப்பாடு போட்டுறோம். ஸோ அவங்க கோழிகளை பிடிக்கிறதில்ல. இந்த மாதிரி வெளியேருந்து வர நாய்ங்க கோழியை பிடிக்குதா அப்படின்ட்டு யோசித்து, இவங்களுக்கு போடுற சாப்பாட்டை இன்னும் கொஞ்சம் சேர்த்தியாக்கி, வாரத்தில் ஒரு 3 நாள் சிக்கன் கடையில் போய் இந்த வேஸ்ட்டு தலைக்கால்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி நல்லா வேக வச்சு சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி டெய்லியும் போட்டு விட்றது. அந்த மாதிரி போடுறதுனால இப்போ சமீப காலத்தில் நான் நாய்க்கு எந்த கோழியும் பலி கொடுக்கல. ஸோ நாய்கள்கிட்டருந்து கோழிகளை இந்த ஒரு முறையிலையும் நம்ம காப்பாற்றலாம். ஏன்னா அதோட பசி தீர்த்துட்டோன்னு வச்சுங்களேன், அதுங்க நம்மளை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண போகிறதில்ல. அந்த மாதிரி நான் யோசித்து இப்போ நான் என் கோழிகளை நாய்கள்கிட்டருந்து இப்படி தான் பாதுகாத்துட்டு வரேன்.
இதெல்லாம் நம்ம நாயே இல்லை, இது எங்கேருந்து வருதுன்ட்டே தெரியல. அது பாட்டுமே வரும், உக்காந்துருக்கும். நம்ம இப்போ சாப்பாடு போடுறதுனால அவங்க இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. இவர் நம்பால் தான் ப்ரௌனி. நல்லா தூங்கு மூஞ்சி பையன், தூங்குடா தூங்குடா.